Hi Ladus, welcome back to our channel. So இன்னைக்கு வீடியோ எதை பத்தி இருக்க போகுதுன்னு thumbnail பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். DMart scam பத்தி தான். Yes, scamனா first என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஊழல் பாத்துடலாமா? வளவலன்னு பேசாம உங்களுக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை ஷேர் பண்றேன். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மளிகை கடை, சூப்பர் மார்க்கெட், நெக்ஸ்ட் டிமார்ட் இந்த மூணு பத்தியும் இந்த ரெண்டு ஷார்ட் பண்ணிட்டு டிமார்ட்டை பத்தியும் உங்களுக்கு நான் அதை சொல்ல போறேன். வியூவர்ஸா இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் சேனல். நான் என்ன புதுசா ட்ரை பண்றேன், எனக்கு என்ன ஒர்க் அவுட் ஆகுது, நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன், மேக்கப், ஹேர், குக்கிங், விளாக், ஷாப்பிங்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மிக்சடு கண்டென்ட் சேனலா இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மளிகை சாமான் கடை பத்தி பார்த்துடலாம். மளிகை சாமான கடை, எத்தனை பேர் மளிகை கடையில நீங்க லிஸ்ட் போட்டு வாங்கிருக்கீங்க? அண்ட் இப்போ எத்தனை பேர் வந்து டிமார்ட்ல போய் வாங்கிட்டு இருக்கீங்க? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எந்த பிரான்ச்ல இருக்கிற டிமார்ட்டுக்கு நீங்க போயிருக்கீங்க அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து மளிகை சாமான் கடை தான் டவுன் ஆச்சு. எதனாலன்னு பாத்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் வந்ததுனால. சூப்பர் மார்க்கெட் டவுன் ஆச்சு. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா டிமார்ட் வந்ததுனால. மளிகை சாமான் கடையில நம்ம லிஸ்ட் போட்டு வாங்கிட்டு இருந்தோம், என்னென்ன தேவையோ அதை மட்டுமே. நெக்ஸ்ட் சூப்பர் மார்க்கெட்கார வந்தா என்னென்ன நமக்கு தேவையில்லையோ எல்லாமே ரேக்ல அடுக்கி வச்சு நம்மள வந்து வாங்க வச்சான். இப்போ டிமார்ட் கார வந்து நம்மளுக்கு இல்லாத ஆஃபர்லாம் கொடுத்து நம்மளுக்கு அந்த பொருள் தேவையான்னு கூட நமக்கு தெரியாது, ஆனா ஆஃபர்ல இருக்கு அப்படின்றதுனால வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் பாதிக்கப்பட்டது மளிகை சாமான் கார, நெக்ஸ்ட் சூப்பர் மார்க்கெட் கார, நெக்ஸ்ட் டிமார்ட் கார. சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் சொல்றேன், திங்க் கரோ. ஃபர்ஸ்ட் மளிகை சாமான் கடையில நம்ம லிஸ்ட் போட்டு போயிட்டு வாங்கிட்டு இருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஒரு 1000 ரூபாய்க்கு லிஸ்ட் போட்டு போறோம் அப்படின்னா கண்டிப்பா 990 ரூபா, 980 ரூபா, 999 அந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு லிஸ்ட்ல பில் வந்திருக்கும் மளிகை சாமான் கடையில இருந்து. அதுக்கு அடுத்து நமக்கு சூப்பர் மார்க்கெட்ல நிறைய ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி வர வச்சாங்க. எப்படின்னா மெம்பர்ஷிப் கார்டு போடுறது, ஆஃபர்ஸ் கொடுக்கறது, கிஃப்ட் கொடுக்கறது, ட்ராலி கொடுக்கறது. நமக்கு என்ன, மளிகை சாமான் கடையில போயிட்டு பொட்டலம் கட்டி வாங்குறத விட ட்ராலி தள்ளிட்டு போய் வாங்கினா ஒரு ஃபாரினர் ரேஞ்சுக்கு நம்ம உணர ஆரம்பிச்சோம். இதுதான் உண்மை. நெக்ஸ்ட் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனோம். இப்ப டிமார்ட்டுக்கு போயிருக்கிறோம். நான் வந்து டிமார்ட்ல 2 டைம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் என்ன ஃபேஸ் பண்ணன்றத உங்களுக்கு சொல்றேன். நீங்க டிமார்ட்ல வாங்கவே கூடாது அப்படின்றது என்னோட இன்டென்ஷன் கிடையாது. நான் அதை வந்து சொல்ல வரல. பட் இதுல இருக்கிற ட்ரிக்ஸை வந்து தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமாவும் நான் டிமார்ட்டுக்கு போவேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா போறப்ப பேக் கொண்டு போயிடுங்க. பேகுக்கு தனியா காசு வாங்குறாங்க. எதுக்கு? 30 ரூபாய் சேவ் பண்ணிக்கோங்க. பேக் வீட்டுல இருந்து எடுத்துட்டு போயிடுங்க. டிமார்ட்ல ஒரு சில அட்வான்டேஜஸ் நம்மளுக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளது ஒரு பெரிய குடும்பம் அப்படின்னா கம்பல்சரி டிமார்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். இல்ல நீங்க ஒரு ஹோட்டல் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா டிமார்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் நாங்க வந்து ஒரு 2-3 பேர் இருக்கிற ஃபேமிலி, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஒரு பட்ஜெட் ஃபேமிலி அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு டிமார்ட் யூஸ்ஃபுல்லா இருக்காது. பிகாஸ் நாங்களும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். நாங்க 3 மெம்பர்ஸ் இருக்கிற ஃபேமிலி தான். நான் போயிட்டு வந்துட்டு ரிசர்ச் பண்ணிட்டு போயிட்டு வந்தவங்க கிட்ட கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு தான் நான் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் திங் எதுக்காக சொல்றேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம மளிகை சாமான் கடைக்கு போறோம் அப்படின்னா 100 கிராம் கொடுங்க என்னாச்சு, 180 கிராம் கொடுங்க, 200 கிராம் கொடுங்க, 1/4 கிலோ கொடுங்கன்னு சொல்லி நம்ம வாங்கிக்கிறோம். பட் டிமார்ட்ல நம்ம அந்த மாதிரி வாங்க முடியாது. ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாமே லூஸ்ல இருக்கும். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ நீங்க அதை எடுத்துக்கலாம். பட் சில விஷயங்கள் நம்மளால வந்து லூஸ்ல ஒரு 1/4 கிலோவோ 100 கிராமோ வாங்கவே முடியாது. நீங்க அந்த டைம்ல அந்த திங்ஸை தேட போறப்பதான் உங்களுக்கு 1/4 கிலோ பேக்கேஜிங் கிடைக்காது, 1/2 கிலோ தான் கிடைக்கும். நீங்க என்ன பண்ணுவீங்க? சரி ஓகேன்ட்டு அந்த 1/2 கிலோ பேக்கெட்டை எடுத்து போட்டு வருவீங்க. அப்ப நம்மளோட கன்சப்ஷன் அங்க என்ன ஆகுது? அதிகமாகுது. இப்ப நம்ம 10 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டிய விஷயத்த 30 ரூபாய் கொடுத்து வாங்க போறோம். அப்ப அந்த 20 ரூபாய் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஆகுது. இதான் நான் உங்களுக்கு வந்து சொல்ல வந்துட்டு இருக்கேன். இப்போ மளிகை சாமான் கடையும் நம்ம வந்து டிமார்ட்டையுமே வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு, நான் டிமார்ட்டுக்கு போறதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வீட்டுல கொஞ்சம் மளிகை சாமான் எல்லாம் தீர்ந்துருச்சு. பக்கத்துல இருக்கிற கடையில வந்து சக்கரை வாங்கினேன். 1 கிலோ 48 ரூபாய்க்கு வாங்கினேன்.
பொட்டலத்துல மடிச்சு கொடுத்தாங்க. அதே மளிகை சாமான் கடையில பேக்கேஜ்டு சுகரும் இருக்கு. அது எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா 55 rupees. இல்ல வேணா எனக்கு லூஸ்லயே கொடுங்க சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. டிமார்ட்ல அதே பேக்கேஜ்டு சுகர் வந்து 60 rupees, லூஸ் சுகர் வந்து 50 rupees. அப்போ இங்க டிஃபரன்ஸ் உங்களுக்கு என்னன்னு தெரியுதுங்களா நான் என்ன சொல்றேன் அப்படின்ட்டுன்னு? 2 rupees எக்ஸ்ட்ரா ஆகுது லூஸ் சுகர்ல, பேக்கெட் சுகர்ல 5 to 10 rupees இங்க வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப எது நம்மளுக்கு லாபம்? மளிகை சாமான் கடையில வாங்குறது லாபம். ஆனா ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு ஆஃபர்ல கிடைக்கும் டிமார்ட்ல, அது நமக்கு யூஸ்ஃபுல் தான். எப்படி பாத்தீங்கன்னா துணி துவைக்கிற லிக்விடு, சோப்ஸ், இந்த மாதிரி 4 சோப் வாங்கினா ஒரு சோப் எக்ஸ்ட்ரா வருது. அந்த மாதிரி இந்த ஆஃபர்ஸ்லாம் நம்மளுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீ என்னதாமா சொல்ல வர அப்படின்னு கேக்குறீங்க அப்படின்னா, ஒரு சில ப்ராடக்ட்ஸ் ஆஃபர்ல இருக்கு அப்படின்னா அது நம்ம வீட்டுக்கு தேவைனா மட்டுமே நம்ம அதை டிமார்ட்ல சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்கன்னு நான் சொல்றேன். எங்க ஆஃபர் இருக்கோ அதை வாங்கிக்கோங்க. நமக்கு தேவையில்லாத பொருளை ஆஃபர் இருந்தாலுமே வாங்காதீங்க. ஏன்னா சில ட்ரிக்ஸ் எப்படி தெரியுமா? பை ஒன் கெட் ஒன். அந்த பிஸ்கெட் பேக்கெட் நம்ம சாப்பிடாத, அந்த பிஸ்கெட்டை நம்ம சாப்பிட்ருக்கவே மாட்டோம். பட் பை ஒன் கெட் ஒன்னா உங்களுக்கு ஒண்ணு ஃப்ரீயா இருக்கா? அப்படி இல்லை, உங்களுக்கு அதுல பாதி ரேட் போடுறாங்க. அதை நீங்க வந்து நோட் பண்ணிருக்க மாட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 60 ரூபாய் ஒரு பிஸ்கெட், பை ஒன் கெட் ஒன்ன்றீங்க வச்சுக்கோங்க. டிமார்ட்ல ஒரே ஒரு பிஸ்கெட் எடுத்துட்டு போய் பில் பண்ணி பாருங்க, 30 rupees, பாதி ரேட்டு தான் உங்களுக்கு. அப்ப 2 எடுத்தா 1 எடுத்துட்டு 1 ஃப்ரீயா வருது. உங்களுக்கு அது தேவையா? மேக்ஸிமம் ரிட்டைல் பிரைஸ் 60 rupees. அது உங்களுக்கு தேவையான பொருளா இருந்தா பை ஒன் கெட் ஒன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து மளிகை சாமான் கடையில வந்து ஜிஎஸ்டி கிடையாது. ஆனா சூப்பர் மார்க்கெட்லயும் டிமார்ட்லயும் நம்மளுக்கு ஜிஎஸ்டி ஆட் ஆகுது. சோ நம்ம அதை வந்து நம்ம கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. நீங்க பில்லுல லாஸ்ட் பாக்குறப்பதான் தெரியும் ஜிஎஸ்டி ஆட் ஆகுது. அந்த ஜிஎஸ்டி எதுக்கு? நம்ம அந்த பொருளை நம்ம அதுக்கு மளிகை சாமான் கடையிலேயே வாங்கிக்கலாமே. இன்னும் ஒரு சில பேர் பண்ற தப்பு என்ன தெரியுமா? டிமார்ட் வந்து ஒரு 5 kilometersக்குள்ள இருக்கு, உங்களுக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னா நீங்க அந்த டிமார்ட்டுக்கு போய் வாங்கிட்டு வர்றது உங்களுக்கு லாபம். ஆனா ஒரு சில பேரு டிமார்ட்ல வாங்கினா ஆஃபர் இருக்கும், டிமார்ட்னு எல்லா இன்ஃபுளுசர்ஸும் வீடியோல சொல்றாங்க. ஏதோ ஒண்ணு இருக்கு அப்ப அந்த டிமார்ட்ல அப்படின்றதுனால அதை வந்து ஒரு 20 kilometer 30 kilometer டிராவல் பண்ணியோ, இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் 15 kilometer கூட வைங்க, டிராவல் பண்ணி போய் வாங்கிட்டு வராங்க அந்த இடத்துக்கு. அது நம்ம பக்கத்துல இல்ல, பெட்ரோல் வேஸ்ட், டைம் வேஸ்ட், நம்ம எனர்ஜி வேஸ்ட். இவ்வளவு தூரம் போயிட்டு வர அந்த அமௌண்ட்டே நமக்கு பக்கத்துல இருக்க கடையில வாங்கிட்டு போயிடலாம். சோ யோசிச்சு எந்த விஷயமும் வந்து பண்ணுங்க. அதுதான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. ஒரு சில பேக்கேஜஸ் பார்த்து தயவு செஞ்சு ஏமாறாதீங்க. ஒரு பட்ஜெட் ஃபேமிலியா இருக்கீங்க, மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருக்கீங்க, ஒரு கிராசரியில ஒரு சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் கம்பேர் பண்ணி ஒரு பொருளை பட்ஜெட் பண்ணி வாங்குங்க. நீங்க வந்து டிமார்ட்டுக்கு ட்ரையே கொடுக்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன், திரும்பியும் சொல்றேன். ஒரு வாட்டி போயிட்டு வாங்க. ஒரு டைம் வந்து மளிகை சாமான் கடைக்கு போயிட்டு வாங்க, உட்காருங்க, இந்த மாதிரி ஒரு நோட் எடுத்துக்கோங்க, எழுதுங்க. நீங்க மந்த்லி போட்ட பட்ஜெட் வந்து எங்க எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு, எங்க அமௌண்ட் எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு, நமக்கு சேவ் தான் ஆயிருக்கா இல்ல எக்ஸ்ட்ரா ஆயிருக்கா, இந்த 2 கம்பேரிசனை நீங்க எடுத்துட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அமௌண்ட் சேவ் பண்ணிடலாம். ஸோ நான் புரிஞ்சுக்கிட்டேன். 2 டைம் டிமார்ட் போயிட்டு நான் போட்ட பட்ஜெட் 3000, ஒரு டைம் 5000 ஆயிடுச்சு, ஒரு டைம் 2000 போட்டேன் 4000 ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ரா எந்த பொருளையும் எடுக்கல, பட் வந்து 1/4 கிலோன்னு நினைக்க வேண்டிய ஒரு பொருளை 1/2 கிலோவா எடுத்திருக்கேன். 1/2 கிலோன்ற பொருளை இல்லைன்றதுனால 1 கிலோவா எடுத்திருக்கேன். இந்த கன்செப்ஷன்ஸ் தான் அதிகமாயிருக்கு. ஸோ எஸ், அவ்வளவுதான். இதுதான் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல எஸ் அப்படின்ற கமெண்ட்டை போட்டு விடுங்க. நான் இன்னும் இதுக்கு மேல என்னென்னலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.